சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/2/2024 திங்கட்கிழமை, தை மாதம் 22ஆம் நாள், தசமி திதி. இன்று மாலை 5:25 வரை. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:54 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், உயர்வுகள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு சுப நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், இது சரிவராது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே என்கின்ற ஒரு புதிய உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னா, முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்திற்காக எதிர்பார்த்திருப்போங்க. ஒரு கலக்க உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். 2வதாவது நல்ல விதமாக இருக்குமா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, முதல் திருமணத்தில் போய் இப்படி மாட்டிக்கிட்டமே, இந்த மாதிரியான ஒரு நஷ்டங்கள் வந்து விட்டதே, பண நஷ்டத்தோடு மனம் அமைப்புகளிலும் சரியாக இல்லையே, சுற்றுப்புற சூழல் அமைப்புகள் எல்லாமே சரியாக வரலையே, இந்த மாதிரியான ஒரு கலக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இருபாலார், ஆண் பெண் இருவருக்குமே நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கான சில அடையாளங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இன்றைக்கு அமையும். ஒரு நிலையில் மனம் சற்று தெளிவாகவே இருக்கும். யார் எதற்கு எப்படிப்பட்ட நிலையில் நம்மை அணுகுவார்கள் என்பதை மனம் கண்டுபிடித்து விடக்கூடிய சூழல்கள் இந்த நாளுக்கு உண்டு. நண்பர்களின் மூலமான சில உதவிகளும் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்று மாலை 5 மணிக்கு பிறகு கலக்கங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் எல்லோருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வலுத்து அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி இது போன்ற அமைப்புகளில் ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வடக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வரும். ஏற்கனவே நீங்கள் வடக்க போகணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்கும், வடக்கன்னா வட மாநிலங்கள் தானே, நம்முடைய இந்தியாவில் வட மாநிலங்களுக்கு போக வேண்டும், வடமாநில தொழில் தொடர்புகளை ஒரு மாதிரியாக அமைச்சுக்கணும் என்பது மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குடியுரிமையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது அங்கே வீடு வாங்கணும், ஒரு தொழில் அமைக்கணும், அல்லது இந்த இடத்துல ஒரு அனுமதியை அந்த நாட்டு அரசாங்கத்திடமிருந்து அல்லது நம்முடைய நிர்வாகத்திடமிருந்து பெற வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்னும் 3 வார காலத்திற்குள் அவைகள் கிடைக்கக்கூடிய, நடக்கக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஒரு குறுகிய பயணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 300-500 கிலோமீட்டர் ஒரு பயணத்திற்கு சென்று அதன் மூலமான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெண்களுக்கு இன்றைக்கு சுப விரயங்கள் உண்டு. குழந்தைகளுக்காக தாங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை இன்றைக்கு செலவு செய்து அந்த செலவின் காரணமாக மனநிறைவுகள் வரக்கூடிய சுப நாள் ரிஷபத்திற்கு இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு லாப தினமாக இந்த நாளை சொல்லலாம். 11ஆம் இடத்துல இன்றைக்கு குரு வலுத்து அமர்ந்திருப்பது. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தையே பார்க்கிறார். கணவன் மனைவி மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். கணவருக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை. அதைவிட முக்கியமாக ஒரு நிலையில் 2 கை தட்டினா தான் ஓசை வரும் என்பதையே இவர் புரிந்து கொள்ள மாட்டேன்கிறார் என்பது போன்ற லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு மாதிரியான மனச்சோர்வு, மனச்சங்கடங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு திருப்தியான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இங்கே திரும்ப வீட்டிற்கே வந்துவிட வேண்டும், நாட்டிற்கே வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு சரியான சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இளைய பருவத்தினர் திருமணத்திற்கு சம்மதிக்காத நிலைமை, இன்றைக்கு வயிற்றில் பால் வார்த்தர் போலன்னு சொல்லுவேன்.
மிதுனராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு குழந்தைகள் சாதகமான ஒரு நல்ல பதிலை சொல்லும். திரும்பி வீட்டிற்கு வந்து விடுகிறேன், வெளிநாட்டிலிருந்து வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் பார்த்து வைத்திருக்கின்ற மாப்பிள்ளை, பார்த்து வைத்திருக்கின்ற பெண்ணே எனக்கு சம்மதம் என்பது போன்ற அறிகுறிகளை இன்றைக்கு குழந்தைகள் காட்டக்கூடிய 7-11 பாவகங்கள் மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்றிலுமாக மனக்கஷ்டம் விலகுகின்ற ஆரம்ப நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கின்ற தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே படிப்படியாக நல்ல விதமாக இனிமேல் தொழில், கடந்த காலத்தில் ஒரு விரயமாகி போன, நஷ்டமாகி போன ஒரு வேலை போயிட்ட நிலைமைகள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக, குறிப்பாக பிப்ரவரி மாதம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காத ஒன்றாகவே பூசம் நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இன்னும் ஒரு 4 மாத காலம் 5 மாத காலத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதகமற்ற அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. பண விஷயத்தில் சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் பணம் தானே இங்கே வாழ்க்கையாக இருக்கிறது. பணம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நாம் சரி செய்து கொள்ள விடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழலில் தானே இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த அமைப்பு தொழில் முன்னேற்றத்தை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த ஒரு வருட காலத்தில் என்னென்ன இழப்புகள், நஷ்டங்கள், விரயங்கள் ஏற்பட்டதோ அதை நீங்களே அப்படியே அடுத்தவங்களுடைய உதவிகள் தேவைப்படாமலே சீர்தூக்கி ஒரு நிலையில் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம், மேலிருந்து கீழே வருதல், அல்லது பக்கத்து பில்டிங்க்கு மாற்றுறது, அல்லது இந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு போகிறது என்பது போன்ற ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள். அந்தஸ்து கௌரவம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள். தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். அப்பா இதை செய்தால் தப்பாக எடுத்துக்கோறோம், அப்படி எடுத்துக்கோறோம், இப்படி எடுத்துக்கோறோம், அப்பா கிட்ட பேசவே முடியலையே, இந்த விஷயத்தில் எடுத்த உடனே அப்படியே எரிஞ்சு விழுகிறாரே, அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்பது போன்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 சிம்மராசிக்காரர்களுக்குமே இன்றைக்கு தந்தை உங்களுடைய மனம் காணாமல் உங்கள் மனம் போல ஏதேனும் ஒரு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இருக்கும். ஆக இன்றைக்கு காலை 11 மணிக்கு பிறகு தந்தையை அணுகுவதன் மூலம், தந்தையிடம் பேசுவதன் மூலம் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கிறது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வரும். ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தேன். மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற ஒரு தெய்வ திருவுருக்கள் அடங்கிய இடத்தை போய் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஆகா, இன்றைக்குத்தான் எனக்கு இந்த ஜென்ம சாபல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, என்றைக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்தேனோ அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, உறுதித்தன்மைகள் இந்த வாரத்திலேயே பார்ப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகிவிட்டன என்கின்ற மன நிம்மதி ஏற்படக்கூடிய சிம்மத்தின் சிறப்பு நாள் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 8இல் குரு. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கணவனாலோ மனைவியாலோ ஏதேனும் ஒரு செலவுகள் வரலாம். விரயங்கள் வந்தாலும் கூட அதன் மூலமாக ஏதேனும் ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். செலவு செய்துதான் சுகம் காண வேண்டும் என்கின்ற ஒரு கலியுகத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே ஒரு சிறப்பு நன்மையாக செலவும் இருக்கும், அதே நேரத்தில் சுகமும் இருக்கும் என்கின்ற பலன் இந்த நாளிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதை போலவே வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வடக்கு வடமேற்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே எதிர்பாராத லாபம், அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்குள் ஆரம்பிக்கிறது. ஒரு நிலையில் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், அல்லது இணையதளத்தில் பணத்தை விட்டுட்டேன், ஒரு அறிமுகம் இல்லாத ஒருவர் சும்மா ஒரு இனிக்க பேசினார், அவர் மூலமான ஒரு தொழில் அமைப்புகளை இப்படி போயிடுச்சு, எப்படி இந்த பணம் போச்சுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டில் கண்கட்டி வித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான நிலைமையில் சிக்கிட்டேன், என்னுடைய புத்தியே இந்த மாதிரி மாறி போனது ஏன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு சோகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை அமைப்புகள் ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள, மாற்றமுள்ள, எதிர்காலத்திற்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாகவே கன்னிக்கு அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசி பொலிவோடு இருக்கிறது. ராசிநாதனும் நல்லா இருக்கிறார். இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை கொடுக்கும். அப்படின்னா என்னங்க, ஒரு 4-5 மாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க.
எல்லா நிலைமைகள்லையும் வேலை தொழில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, அப்போ 4-5 மாதத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் கேட்கக்கூடாது. ராசிபலன் என்பது வாழ்க்கையே அப்படியே ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடியது தானே. உங்களுடைய ராசிநாதனாகிய துலா ராசியின் அதிபதியாகிய சுக்கிரன் இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய நட்பு வீடுகளில் அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு ஆரம்ப அமைப்பாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாகவே நடக்கக்கூடிய மனதிற்கு இனியவையாக என்ன உங்களுக்கு தேவையோ வயதிற்கேற்றாற் போல ஒரு நல்ல கல்வி தேவை, நல்ல வேலை தேவை, நல்ல வாழ்க்கை துணை தேவை, ஒரு வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும், நோயற்ற உடல் வேண்டும், கடன் இல்லாத நிலைமை வேணும். இப்போ இருக்கிற மனக்கலக்கங்கள், புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இந்த மாதிரியான மனக்குறைகள் அத்தனையும் இன்னும் ஒரு 3 மாத 4 மாத காலத்திற்குள் அப்படியே குறைகள் தீருகின்ற ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே சொல்லலாம். ஒரு நிலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கும் கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6, 10, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே ஒரு நிலையில் நம்ம மனசு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள், ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடம் பார்க்காமலேயே ஒரு நிலையில் ஒரு கைமாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இணைய வழி மூலமாக, ஆப்புகள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சுப கடன்கள் அமையும். கடன் வாங்காமல் இருக்கவும் முடியாது. ஒரு வளர்ச்சிக்கான, முதலீட்டிற்கான ஒரு வீட்டு கடன்கள் அமையக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாகன கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு. தகுதிக்கு மீறி கடன் வாங்குகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் சமாளித்துக் கொள்ளலாம். இது மாதிரியான நிரந்தர வருமானங்கள் வருகிறது, பரவாயில்லை என்கின்ற மன உறுதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு கண் திருஷ்டி விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் என்னை பற்றி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கி வைத்து ஒரு நிலையில் என்னை பின்னால் குளிபறித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற ஒரு மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மை அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு வம்பு போன்றவைகளால் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கின்ற குரு எப்படியாவது இந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்றவைகளை போக வைப்பார் இல்லையா. அவர் இன்னும் சில மாதங்களுக்குள் விலகப் போகிறார். எல்லா நிலைகளிலும் கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமே செயல்படக்கூடிய நாள். 5ஆம் இடத்துல குரு வலுத்து அமர்ந்திருக்கிறார். எல்லா நிலைகளிலையும் ராசிநாதன் ராசியை பார்த்தாலே மனம் சற்று சந்தோஷமாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கும். வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் இருக்கும். என்ன விரும்புகிறீங்களோ, ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இரக்கம் உள்ளவர்களாக, கருணையாளர்களாக, நேர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. இதில் என்ன ஒன்று என்னென்னா, பணம் வேணுமா, பேர் வேணுமா, புகழ் வேணுமான்னு கேட்டால் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு புகழ் வேண்டும் என்பதை தொடக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக செட்டில் ஆக முடியாமல் இருந்த நிலைமைகள் அத்தனையும் அப்படியே நல்ல விதமாக மாறி எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அந்தந்த இடத்துலையே ஆறுதலும் அணைப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, மன அழுத்தம் விலகக்கூடிய நாளாக, பெண்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல பெண் வழி உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, தாய், தமக்கை, தங்கை, தன்னுடைய மகள் போன்ற அமைப்புகளின் மூலமாக அனைவருக்குமே ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அக்காள் தங்கையோடு சொத்து பிரிவினைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அவர்களின் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்குது. அம்மா கொடுத்த சொத்தை வச்சு ஒரு நிலையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், ஒரு தொழில் ஆரம்பித்தேன், ஆனால் சரியாக வரல, அல்லது வீட்டை அடமானம் வைத்து தொழில் ஆரம்பித்திருக்கிறேன், நஷ்டத்திற்கு மேல் நஷ்டமாக இருக்குது, 3 வருஷமாக நிமிரக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது, வீடு முழுகி போய்விடுமோ என்பது போன்ற கவலைகளில் இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு மாபெரும் துக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் குடிமெழுகி போய்விடாது. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இனிமேல் வருமானம் வரும், வீட்டை மீட்க முடியும், தாயாரிடம் நல்ல பேரை எடுக்க முடியும் என்பது மாதிரியான ஒரு வருமானம் வருவதற்கான அடிப்படை அமைப்புகள் வெளியே தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு.
துவண்டு விடுவோமோ, கீழே போய்விடுவோமோ என்கின்ற கலக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்தினருக்கும் நீங்கள் சிகரத்தில் ஏறுவீர்கள், முன்னேறுவீர்கள் என்கின்ற வாழ்க்கை பாதை அமைப்புகள் அடையாளம் காட்டப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டகுறை தொட்டகுறையாக 4 நாள் நல்லா இருக்குதுங்க, 4 நாள் மறுபடியும் படுத்துக்குது. இது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சில நேரங்களில் யாரை நம்புவதென்றே தெரியவில்லையே. ஒருவர் உதவி செய்வதாக சொல்லுகிறார், ஆனால் அவர் அங்கே போகும்போது இல்லாமல் போகிறார். வேண்டுமென்றே செய்கிறாரா அல்லது அவருடைய நிலைமை அப்படி இருக்குதான்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், வழிமுறைகள் தெரியக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாள். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பொதுவாகவே 3இல் குரு இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு சுபர் இருந்தால் அவர் அந்த இடத்தை விருத்தி செய்வார் என்பதன் அடிப்படையில் தம்பி தங்கைகளால் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கும். போயும் தம்பி தங்கைகளே கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட போய் நிற்கிறதா என்பது மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானே அவர்கள் அண்ணனோ அக்காலோ இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது இவைகளை அவர்களுக்கு செய்யலாம் என்பதை இன்றிலிருந்து ஒரு 3-4 வார காலத்திற்குள்ளேயே இளையவர்களிடமிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு உதவிகள் வரையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. போன வருடம் முழுக்கவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தினால் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரியான கதவு மூடிய நிலையில் இருந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே சற்று தைரியமும் நம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உறவுகள் எல்லாம் கைவிட்டு விட்டன என்பது போன்ற நினைப்பில் இருப்பவர்களுக்கு கூட யாரேனும் ஒரு உறவினர் இன்றைக்கு ஒரு தெரியாத அமைப்பிலிருந்து வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். சிலருக்கு இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் உறவாகவோ நட்பாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வயதிற்கு ஏற்றாற் போல அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு பணவரவை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். ராசிநாதன் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பில் இருப்பது சொல் பலிக்கக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். பேசி பிழைக்கக்கூடிய மிக உன்னத தொழில்களை கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஒரு புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்கள் உண்மையில் பணத்தை மதிக்காதவர்களாக இருப்பீர்கள். பணம் என்பது நமக்காக வரும், அது வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம். பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும், அதை என்றைக்கும் கெடுத்துவிடக்கூடாது என்பது போன்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு புகழ் வருவதற்கான, நற்பெயர் கிடைப்பதற்கான அலுவலகமாக இருக்கட்டும், தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்க, உங்களை பற்றி திரும்பி கூட பார்க்காமல் பாராமுகமாக இருந்தவர்களை கூட இன்றைக்கு இவரா என்பதை போன்ற வியந்து பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள், சில செயல்களை நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவையான ஒரு கேள்வி. ஐயா, சில பேர்னால சொந்த ஊர்லேயே இருக்க முடியலையே, பூர்வீகம்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தா பாட்டி இவர்கள் வாழ்ந்த ஊர், தந்தை அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்த நிலையில் ஒருவர் இளம் வயதிலே கல்விக்காக வெளியே போகிறார். திரும்ப அவர் வரவே மாட்டேன்றார். மாநிலத்திலேயே தலைநகரத்துக்கு போயிடுறார். மதுரையில் பிறந்தவங்க அப்படியே சென்னைக்கு வந்துடுறாங்க. தூத்துக்குடியில் பிறந்தவங்க அப்படியே கோயம்புத்தூர் போயிடுறாங்க. இந்த மாதிரி மாநிலத்துக்குள்ளே ஒருத்தர் போயிடுறார். அல்லது ஒருவர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போயிட்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஊருக்கு வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய், சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடியவர்கள் திரும்பி வர முடியாத நிலைமையில் செட்டில் ஆக முடியாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படின்னு கேட்குறார். இந்த 12 பாவகங்களில் தந்தை தாத்தா பாட்டி போன்றவர்கள் இருந்த ஊரை குறிக்கக்கூடிய பாவகம்னு சொன்னால் சிம்மம் மற்றும் உங்களுடைய லக்னத்தின் அதிபதி அமைப்பிற்கு ஏற்றார் போல் உங்கள் லக்னம் எதற்கு, அதற்கு 9வது இடம்னு சொல்லுவோம். ஜோதிடம்ன்றது ஒரு காம்பினேஷன் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆக சிம்மமும் 9ஆம் இடமும் வலுத்திருப்பவர்கள், வலுத்துனா சுபத்துவம்னு சொல்லிடுவேன். இந்த 9ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு சிம்மத்தை சுபர்கள் பார்த்திருக்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனும் ஒரு நிலையில் நல்லா இருந்தால் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டார்கள்.
இவர்களுக்கு 8, 12ஆம் இடங்களில் பாவர்கள் இருப்பார்கள். 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இருக்கும். இவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளேயே ஒரு 30-40 கிலோமீட்டர்களில் அல்லது அதே இடத்துல விவசாயம் பார்த்துக்கொண்டு அதே இடத்துல கடை வைத்துக்கொண்டு இது போன்ற அமைப்புகள் மறுபடியும் திருப்பி உங்களுடைய மனதில் பதிய மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 8, 12ஆம் இடங்கள் சனி செவ்வாய் போன்ற பாவர்களின் தொடர்பினால் பாவத்துவமாகி சிம்மம் 9ஆம் இடம் போன்றவைகள் சூரியன் போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் தான் பிறந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அங்கேயே நன்மதிப்பு விவசாயம் தொழில் போன்றவைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். இதே அப்படியே தலைகீழாக 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் 8ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் போன்றவர்கள் தொடர்பு கொண்டு 8, 12 குரு பார்த்து சிம்மம் சிம்மாதிபதி போன்றவைகள் சற்று பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் இங்கே அந்த தசா அமைப்புகளுக்கு அடிப்படையில் அப்படியே படிப்பை அப்படியே ஒரு கல்லூரி பருவம் வருகிறது, மேற்படிப்பு வருகிறது, கல்லூரிக்காக இவர் வெளி மாநிலம் போகிறார், வேறு மாவட்டம் போகிறார், வெளி தேசம் போகிறார் போன்றவைகள் அத்தனையும் நடந்து திரும்ப வரவே முடியாதபடி அங்கேயே அவர் நிலைத்தன்மை கொண்டு ஒரு நிலையில் திருமணமாகி அதற்கு பிறகு அங்கேயே போயிறார். இந்த மாதிரி இந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 9ஆம் இடமும் சிம்மமும் சூரியன் போன்றவைகள் சற்று பாவத்துவத்தோடு இருக்கின்ற அமைப்பில் அவர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களிலே செட்டில் ஆயிடுவார். ஆகவே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ராசி ராஜராசி என்று சொல்லப்படக்கூடிய சிம்மமும் அவருடைய லக்னத்தின் அடிப்படையில் 9ஆம் இடமும் தான். இது போன்றவர்கள் அனைவருக்குமே தாய் தந்தைக்கு அருகே இருக்க முடியாத சில சூழல்கள் உண்டாக்கி, ஏன்னா அம்மா அப்பா இங்கே தானே இருப்பாங்க, அப்போ அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள். ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஒரு நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பருக்கு 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 60 அல்லது 70 வயதிற்கு பிறகு அதற்கான தசைகள் வந்தால் இவர் போய் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்குவார். 70 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெரியவர்களை இவர் அங்கே அழைத்து கொண்டு அவர்களும் அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆகவே பூர்வீகம் என்பது சிம்மத்தை குறிக்கிறது. ராஜ ராசியான சிம்மமும் 9ஆம் இடமும் சூரியனும் வலுத்திருக்கின்ற நிலையில் அவர் அங்கேயே இருந்து குடியிருந்து தொழில் அமைப்புகளை வைத்துக் கொண்டிருப்பார் என்பதுதான் இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.